பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. அமெரிக்காவில் சியாட்டல் நகரில் போலீஸ் வாகனம் மோதி உயிரிழந்த இந்திய மாணவி ஜான்வி காண்டுலாவின் குடும்பத்திற்கு சுமார் 262 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க அந்நாட்டு அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதான ஜான்வி கண்டுல்லா என்பவர் சென்ற 2023ஆம் ஆண்டு சியாட்டல் நகரில் சாலையை கடக்க முயன்றார். அப்போது அதிவேகமாக ஒரு அவசர அழைப்புக்காக சென்ற போலீஸ் வாகனம் மோதியதில் ஜான்வி பரிதாபமாக உயிரிழந்தார். காரை ஓட்டிச் சென்ற அதிகாரி கெவின் டேவ் என்பவர் மணிக்கு 119 கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டிச் சென்றுள்ளார். அவருடன் இருந்த மற்றொரு அதிகாரியான டேனியல் ஆர்டர் ஜான்வியின் மரணத்தை கிண்டல் செய்து சிரித்த வீடியோ வெளியாகி உலகளவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவள் இறந்துவிட்டால் அவளது உயிருக்கு குறைவான மதிப்புதான் என்பது போன்ற அவரது பேச்சு இந்தியர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து ஜான்வியின் மரணத்தை கிண்டல் செய்த அதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டார். தங்கள் மகளுக்கு நீதி வேண்டி ஜான்வியின் குடும்பத்தினர் சியாட்டல் நகர நிர்வாகத்திற்கு எதிராக சிவில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி தீர்ப்பு வழங்குவதற்காக வழக்கை ஒத்திவைத்திருந்தார். ஆனால் அதற்கு முன்பாகவே சியாட்டல் நகர நிர்வாகம் மற்றும் ஜான்வியின் குடும்பத்தினர் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் எட்டப்பட்ட சமரச தீர்வின்படி சுமார் 262 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க சியாட்டல் நகர நிர்வாகம் ஒப்புக்கொண்டது. அதில் பெரும்பகுதி தொகையை மாநகராட்சி காப்பீட்டு நிறுவனம் வழங்க இருக்கிறது. ஜான்வி படித்த நார்த் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகம் அவருக்கு முதுகலை பட்டத்தை வழங்கி கௌரவித்துள்ளது.